தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் புத்தாண்டையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு பெறலாம். ராஜன், வணக்கம். இந்த புத்தாண்டு விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது, அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜன். வணக்கம் பிரகாஷ். அதாவது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது குற்றாலம். இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் கொட்டினாலும் குறிப்பாக இந்த சீசன் என்பது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அருவிகளில் குளிப்பதற்காக, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் என்பது அரிய வகை பல்வேறு மூலிகைகள் பற்றி இந்த வரக்கூடிய இந்த தண்ணீர் என்பதால் குற்றாலத்தில் குளிப்பதற்காக நாடு முழுவதும் வருவது வழக்கம். தற்போது 2ஆம் கட்ட சீசன் என்பது சபரிமலை சீசன் என்பது தொடங்கியுள்ளது. அதாவது தமிழ் மாதம் கார்த்திகை மாதத்துக்கு சபரிமலைக்கு செல்வோர் மாலை அணிந்து விரதத்தை கடைபிடித்து தங்களது பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக செல்வது வழக்கம். இது தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வது வழக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் என்பது தமிழக கேரள எல்லை பகுதியான மாவட்டம் என்பதால் இங்கே குற்றாலத்துக்கு வந்து இந்த அருவிகளில் புனித நீராடி குற்றாலநாதரை வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடமும் அதே போல் சபரிமலைக்கு மகர விளக்கு பூஜைக்காக தற்போது நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். அதாவது சபரிமலையில் எந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வருகிறதோ அதே போல் குற்றாலத்தையும் அதே கூட்டம் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் தற்போது 2024 விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணி கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம், புதியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்தே வருகிறது. பிரகாஷ், விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி ராஜன்.